ஷவ்வால் 6 நோன்பு ரமலானை தொடர்ச்சியாக வைக்கணுமா அப்படின்ற கேள்விக்கான பதில் தான் இந்த பதிவை நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் பார்த்து மறக்காமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யார் ரமலானில் நோன்பு நோற்று பிறகு அதை தொடர்ந்து ஷவ்வாலில் 6 நோன்பு நோற்கின்றாரோ அவர் ஆண்டு முழுவதும் காலம் முழுவதும் நோன்பு நோற்றவரை போன்றவர் ஆவார் அப்படின்ற ஹதீஸை நம்ம போன பதிவில் கூட நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதில் வரக்கூடிய இந்த தொடர்ந்து அப்படின்றத நம்ம இன்றைக்கி மக்கள் என்ன புரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ச்சியாக தான் நம்ம வைக்கணும், பெருநாளை தொடர்ச்சியாக நம்ம 6 நோன்பு வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ஸோ நம்ம இந்த ஷவ்வால் மாதம் முழுவதும் நமக்கு 29 நாட்கள் இருக்குது அப்படின்னா அந்த நாட்களில் எந்த நாட்களில் வேண்டுமானாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், தொடர்ச்சியாகவும் நோன்பு வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா விட்டு கூட உங்களால் நீங்கள் நோன்பு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. நீங்கள் தொடர்ந்து தான் வைக்கணும், தொடர்ந்து வச்சா தான் இந்த நன்மை கிடைக்கும் அப்படின்றது எதுவும் கிடையாது. ஏன்னா சில பேருக்கு உடல்நிலை சரியில்லாமல் காரணங்கள் இருக்கும், இல்லைனா சில பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் காலங்கள் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் நமக்கு இந்த நன்மை வேணும் அப்படின்ற பட்சத்தில் நமக்காக அல்லாஹ் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். சரிங்களா? ஸோ அப்போ ஷவ்வால் மாதம் முழுவதும் எந்த நாட்களில் வேணும்னாலும் விடுபட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த 6 நோன்பை நீங்கள் நோக்கலாம். அல்லாஹ் அதற்கான கூலியை இன்ஷா அல்லாஹ் தருவான். அஸ்ஸலாமு அலைக்கும்.